ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம இப்போ சம்பால் கச்சான் ஈக்காம்பரிஸ் செய்ய போகிறோம். இங்கே பாருங்க, இந்த கச்சான் வந்து நான் நல்லா பொரிச்சுக்கிட்டேன். பாருங்க, இது 1/2 கிலோ கச்சான். அதே மாதிரி என் கைக்கு ரெண்டு கை இந்த மாதிரி எடுத்து ஈக்காம்பரிஸை நல்லா பொரிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ பட்டை மிளகா நான் வந்து பொரிசாக வெட்டி நல்லா ஊற வச்சுருக்கேன். என் கைக்கு பாருங்க, ஒரு கை 2 காய் ரொம்ப போட்டிங்கன்னா உரைக்கும். 2 காய் எடுத்து நல்லா பிளேண்டரில் அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் இதில் போட்டு அரைச்சிருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு 1/2 பவுல் தண்ணி தான் ஊற்றி அரைக்கணும். திக்காக இருக்கணும் அந்த சாந்து. நம்ம வந்து ஒரு 20 பூண்டு மாதிரி எடுத்து சிறிதாக அப்படி பிஷில் நான் வெட்டிக்கிட்டேன். நீங்கள் மெலிசாக கையில் வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு நல்லா எண்ணெயில் வதக்குங்க. ரொம்ப எண்ணெய் வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பூண்டு வந்து ரொம்ப கருப்பாகக்கூடாது, லைட்டான கலரில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வாசனை வந்துருச்சு. மற்ற நம்ம ஓகே ஃப்ரெண்ட், பூண்டு நல்லா வதங்கிருச்சு. மற்ற நம்ம வந்து வெங்காயம் போட்டு பட்டை மிளகா அரைச்சோம். அது ரொம்ப கொஞ்சம் கூட இருந்துச்சு. அதனால் நான் பாருங்கள் ஒரு அளவு உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு வெஜ்ஜு கரண்டி எடுத்துக்கோங்க. பூண்டு கரண்டி எடுத்து அதில் நீங்கள் அரைச்சி சாந்துலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. நான் வந்து 3 கரண்டி போடுறேன். ஓகேங்க? ரொம்ப வந்து தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து திக்காகும். இது பார்த்தீங்கன்னா நான் மிச்ச சாந்தை எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வேறு எதுக்கு வேணுமா பவுச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் சீனி போடுங்க. அதுக்கப்புறம் ஈக்காம்பரிஸில் உப்பு சீனி போட்டுச்சுல. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ரசம் ஒரு 1/2 கரண்டி போடுங்க. ஈக்காம்பரிஸில் உப்பு இருக்கும், பத்தலாம் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கச்சானை போட்டு நல்லா எல்லாம் கிண்டுங்க. கச்சானை பார்த்தீங்கன்னா உங்கள் அளவுக்கு தான். கச்சான் வந்து எவ்வளோ நேரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 2 கை கச்சான் எடுத்து பொரிச்சிருக்கிறேன். 2 கை கச்சான் எடுத்து பொரிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் பாருங்கள், இந்த கச்சானை பொரித்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். அந்த சாந்து நீங்கள் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் பொரித்து வச்ச ஈக்காம்பரிஸை நீங்கள் போடலாம். ஈக்காம்பரிஸை ரொம்ப கருப்பு இல்லாமல் நீங்கள் நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் வந்து ஸ்லோவாக வச்சு போறீங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். அதுக்கப்புறம் ஈக்காம்பரிஸ் பார்த்தீங்கன்னா என் கைக்கு நான் 2 கை எடுத்து பொரிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சம்பால் கச்சான் ஈக்காம்பரிஸ் ரெடி. இது வந்து நீங்கள் செஞ்சு மகனிக்கு செஞ்சு சாப்பிடலாம். 2 நாள் இது தாங்கும். நீங்கள் வெளியே கூட வைக்கலாம். சூடு ஆறணும், நல்லா ருசியாக இருக்கும், மொறுன்னு இருக்கும். சூடு ஆறிச்சு நல்லா மொறுன்னு கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இது எல்லா கறிக்கும் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். நன்றி. ரசம் ராஜேஷ் இப்போ.